அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் சுகி. என்னுடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கி நான் என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னு சொன்னால், கோதுமை மாவை வறுத்து அதில் புட்டு தான் அவிக்க போகிறேன். இந்த கோதுமை மாவு புட்டு நல்ல சுவையாக இருக்கும். பஞ்சு போல் பூ போல் நல்ல சுவையாக இருக்கும். சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். கறி இல்லாமல் நிறைய தேங்காய் பூசணி போட்டும் சாப்பிடலாம். மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் எங்களோட மூதாதையர்கள் சொல்லுவினம், இந்த வருத்தமா புட்டு அடிக்கடி சாப்பிடக்கூடாது, வருத்தமா புட்டில் பித்தம் இருக்குன்னு சொல்லி. நாங்கள் கோதுமை மாவை அவிக்கும்போது அந்த பித்தம் வெளியே நீராவியில் அவிக்கும்போது பித்தம் வெளியேறிடுமாம். நான் வறுக்கும்போது அந்த மாவில் அந்த பித்தம் இருக்குமாம்னு சொல்லிட்டு வருத்தமாக போட்டு நெடுக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவினோம். ஆனால் அவிச்ச மாப்புட்டை விட வருத்தமாக போட்டு மிகவும் சுவையாக இருக்கும். எப்பயாவது இருந்துட்டு நாங்கள் அதை செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். இன்றைக்கி நான் அந்த வருத்த மாப்புட்டு தான் அவிக்க போகிறேன். அதுக்கு கோதுமை மாவு எடுத்து நான் முதல்ல அரிச்சு கொள்கிறேன். இப்போ எல்லா மாவிலையும் நான் புட்டு அவிக்க போகிறதில்ல, அளவாக தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அதனால் கொஞ்சம் மாவை நான் அரித்து வறுத்து வைக்க போகிறேன். அப்போ நான் இப்போ கொஞ்சம் மாவை எடுத்து அரிச்சு கொள்கிறேன் வறுக்கிறதுக்கு. இப்போ மாவை அரைச்சிட்டேன். இப்போ நான் அடுப்பில் வச்சு வறுத்து கொள்கிறேன். மிதமான தீயில் வச்சு நல்ல வாசம் வரும் வரைக்கும் ஒரு கந்தமாக கலர் மாறிக்கொண்டு நல்ல வாசம் வரும் வரைக்கும் இதை நல்லா வறுக்க வேணும். நான் வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ நான் ஒரு 6 நிமிஷமாக இந்த மாவை நல்லா வறுத்துட்டேன். மாவும் நல்ல ஒரு பழுப்பு நிறத்துக்கு கலர் மாறி நல்ல வாசமாக வந்துட்டு இனி நான் இதை இறக்கி எடுத்து கொள்ள போகிறேன். இப்போ நான் அந்த வறுத்த மாவை ஆற வச்சு நல்லா ஆறி வந்துடுது. இதை நான் திருப்பியும் அரிச்சு கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் வறுக்கைக்குள்ளே இந்த கட்டிப்படும், சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். நாங்கள் எப்படி கட்டிகளை மசித்து வறுத்தாலும் அந்த கட்டிகள் இருக்கும். அதால் நான் திருப்பியும் இந்த மாவை அரித்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வறுத்தமாக எல்லாத்தையும் அரித்து எடுத்துட்டேன். இதில் நான் இனி இந்த புட்டுக்கு அளவாக 3 சுண்டு மா எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாவுக்கு அளவான உப்பை போட்டுக்கொள்கிறேன். அநேகமாக அந்த புட்டு இடியப்பம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நாங்கள் மாவுக்குள்ளே உப்பை கலக்கிறதுக்கு அப்பால் தண்ணியில் கலந்த வேண்டால் எங்களுக்கு ஓரளவுக்கு அளவு தெரியும். நாங்கள் அந்த தண்ணி கூட வேணுன்னா நாங்கள் புட்டு இடியப்பத்துக்கு இவ்வளவு தான் தண்ணி என்று சொல்லி
அளவு எடுக்கிறது மிகவும் கடினம். இப்போ நான் என்னென்று அளவு பார்க்குறேன் நான் சொல்லி சொன்னால், இப்போ போட்டு தண்ணியை விட்டுட்டு வச்சு பார்க்கல எங்களுக்கு கொஞ்சம் அந்த உப்பு கரிக்கிற மாதிரி இந்த தண்ணி இருக்க வேணும். தண்ணி இருந்தேன்னு சொல்லி சொன்னால் அது புட்டுக்கோ சரி, இடியப்பத்துக்கோ சரி, நான் சோறு சமைக்கும் போது கூட நான் அப்படித்தான் சோத்துக்கும் உப்பு பார்க்குறேன். நான் நல்ல அளவாக இருக்கிறது. இதை நீங்கள் ஒருக்கா செய்து பாருங்க. இப்போ நாங்கள் புட்டு இடியப்பம் வைக்கும்போது அளவாக நாங்கள் தண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இப்படி உப்பு தண்ணியை கரைச்சி கொண்டால் நாங்கள் குழைக்கிறதுக்கு அளவாகவே அந்த தண்ணியை விட்டு குழைச்சி கொள்ளலாம். நாங்கள் உப்பை போட்டு கரைச்சி அந்த தண்ணியை நாக்கில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு நாக்கில் உப்பு சுண்டணும். அந்த சுண்டுற பதத்துக்கு நாங்கள் இந்த தண்ணியை உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கொண்டோம் என்றால் அது புட்டாக இருந்தாலும் இடியப்பமாக இருந்தாலும் உப்பு அளவாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை விட்டு இந்த புட்டு மாவை குழைச்சி கொள்கிறேன். இப்போ நான் போதுமான அளவு தண்ணி விட்டு மாவை குழைச்சிட்டேன். இந்த பதம் சரியான பதம். இதை நான் இனி சுளகில் போட்டு கொத்தி எடுக்க போகிறேன். சின்ன சின்ன கொத்தி எடுக்க போகிறேன். பாருங்க, நல்லா சின்ன சின்ன மணிமணியாக கொத்தி எடுத்துட்டேன். இனி நாங்கள் இதை குடலில் போட்டு அவிச்சு கொள்ள வேண்டியதுதான். அதுக்கு நான் புட்டுப்பானையை அடுப்பில் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பானையில் தான் நான் வைக்க போகிறேன். பாருங்க, தண்ணி கொதித்து மேலால் நல்லா ஆவி வந்துட்டு இனி நாங்கள் இதுக்குள்ள தேங்காய் பூ கொஞ்சம்,
அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுமா. இப்போ இந்த தேங்காய்மா அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே ஒரு 3 பகுதியாக போடலாம். அப்படியே போட்டு பானையில் வச்சு அவிக்க போகிறேன். இப்போ பாருங்க, ஒரு 3 நிமிஷமாக இந்த புட்டு அவிஞ்சு கொண்டு இருக்குது. அந்த புட்டு குழலிட ஓட்டைகளுக்குள்ளெல்லாம் ஆவி வருகுது பாருங்க. இப்போ இந்த புட்டு அவிஞ்சிட்டுது. நல்லா புட்டு அவிஞ்சால் தான் அந்த மேலால் ஆவி வரும். இப்படி நல்லா ஆவி வர நாங்கள் இந்த புட்டை இறக்கி எடுத்துக்கொள்வோம். இப்படியே நாங்கள் குழைச்சி வச்ச எல்லா மாவையும் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இதில் பாருங்க, நான் அந்த புட்டுக்குழலோட மூடியை போடாமல் விட்டுருக்குறேன். புட்டு அவிய அவிய அப்படியே புட்டு கீழே இறங்கி கொண்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம்.
சரி உறவுகளே, நான் எல்லா மாவையும் அவிச்சு முடிச்சிட்டேன். எந்த வறுத்த கோதுமை மா புட்டு தயாராகிட்டுது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.